நாம் இப்போ பிரியாணி ஸ்டைலில் பருப்பு சாதம் குக்கரில் செய்ய போகிறோங்க. அரிசி 2.5 கப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு. இது நல்லா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. இது நல்லா 1.5 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை 3 வாட்டி களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். 3 வாட்டி களைஞ்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம குக்கரில் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. எண்ணெய் சூடேறதுக்குள்ள இன்னொரு பாத்திரத்தில் நம்ம அரிசிக்கான தண்ணியை எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நம்ம 2.5 டம்ளர் எடுத்திருக்கோம், அதுக்கு 5 டம்ளர் தண்ணி. துவரம்பருப்பு 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி, மொத்தம் 6 டம்ளர் தண்ணி இருக்குங்க. தண்ணி சூடேறிட்டு இருக்கட்டும். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு 3 ஸ்பூனுங்க, பருப்பு லேசாக செவரணுங்க. இப்போ 1 ஸ்பூனு ஜீரகம், 1 ஸ்பூனு மிளகு, பூண்டு 2 கட்டிங்க உரிச்சு எடுத்துக்கணும். வரமிளகாய் ஒரு 7 மிளகாய், கருவேப்பிலை ஒரு 3 கொத்துங்க, வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு. கல் உப்பு கொஞ்சங்க, வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க. இப்போ இதோட 4 தக்காளி கட் பண்ணி எடுத்தாச்சு, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இப்படியே விடலாங்க. தக்காளி நல்லா வெந்துக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்கள், தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு. இதோட நம்ம தண்ணி நல்லா சூடேறிச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இதோட நம்ம மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்புங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு, உப்பு பத்தலைனாக்க நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. கொதி வரட்டும். தண்ணி கொதி வந்துருச்சுங்க. நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலைங்க, உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க, எனக்கு உப்பு பத்தலை. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியில் தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு அரிசியெல்லாம் போட்டாச்சுங்க. நல்லா கிண்டி விட்டுறலாம். கொதி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு கிண்டிட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க. மூணு விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல புழன்னு பருப்பு சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.